தீர்வுன்றது அந்த இடத்துல இருந்து வெளியேறுவதை தவிர இதற்கு வேற தீர்வே வழி இல்லை. கிடையாது. ஓகே. ஏன்னா, அங்க இருக்கும் பொழுது இது தலைமுறை தலைமுறையாக தொடர்ந்து கொண்டே இருக்கும். இப்ப ராகு என்பது நம்ம 2 கல்யாணம் எல்லாருக்குமே நடக்கணும்ன்றத அக்செப்ட் பண்ண மாட்டோம். ஆமா. பண்ண மாட்டோம் இல்லையா? கண்டிப்பாக நம்ம இல்லை. குழந்தை குடிக்கிறத நம்ம அக்செப்ட் பண்ண மாட்டோம். நம்ம ஆமா. குழந்தைக்கு வந்து தவறான போதை வஸ்துக்கள் இருக்கிறத நம்ம அக்செப்ட் பண்ண மாட்டோம். நிச்சயமா. இதெல்லாம் அக்செப்ட் பண்றவங்களுக்கு இந்த வீடு ஓகே. இதெல்லாம் வேண்டான்றவங்களுக்கு அந்த வீட்ட விட்டு வெளியேறுவதை தவிர வேற வழி இல்லை. அப்படி வெளியேறும்னா கூட ராகு பிடியிலிருந்து தப்பிக்க முடியாது. புரியுதுங்களா? விட மாட்டார். அப்ப என்ன பண்ணும்னா, ராகுவ வந்து சாந்தி செய்யணும்னா, ஒரே வழி என்னன்னா ரத்த பலி தான். அப்பதான் நம்ம முன்னோர்கள் ஓகே. என்ன சொல்லுவாங்கன்னா, சேவல் அறுத்து சேவல். விட்டுருங்க ம். அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவில். மனையில ரத்தத்த தெளிச்சுட்டு வெளியேறிடுவாங்க. இது இருக்கு. இப்ப நம்ம சாத்வீகத்த பத்தி பேசினாலும், ரிக் நிச்சயமா. யஜுர் வேதத்த பத்தி பேசினாலும், கண்டிப்பா. அதர்வண வேதத்துல இது இருக்குது. அப்ப இருக்கு. அதர்வண வேதம் ராகு கேதுக்கள கட்டுப்படுத்துதா. சோ, கண்டிப்பா. அப்போ நம்மளுடைய வாழ்வியல் பரிகாரம் இத மையப்படுத்தி இருக்கிறதுனால, சில விஷயங்களுக்கு இதை அறிவுறுத்தியே ஆக வேண்டிய கட்டாயத்தில் நாம என்ன பண்றோம்னா இருக்கிறோம். இருக்கிறோம். அதனால ம். தென்மேற்குக்கு ஒரே பாதிப்புக்கு வழி, ரத்தத்த நம்ம குடுக்கலன்னா, நம்ம உடம்புல இருந்து வர வச்சுருவாரு. நம்ம நிச்சயமா. உடம்புல இருந்து வர வச்சு அவரு சாட்டிஸ்ஃபைட் பண்ணிப்பார். கண்டிப்பா. இதுதான் ராகுவுடைய தன்மை.